ஏன் பயப்படுற? நான் ஏன் அத்தை பயப்படணும்? அத்தனை நாளே மருமகளுக்கு பயந்தானே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தை. சரிங்க அத்தை, நான் வரேன். இரு, எங்க போற? கோயிலுக்கு போறேன் அத்தை. அப்படியா? கண்ணத்துல இவ்ளோ ரோஸ் பவுடர், உதட்டுல இவ்ளோ டார்க் லிப்ஸ்டிக், டிசைனர் சேலை. ஓ, உன்னை பார்த்தா பார்ட்டிக்கு போற மாதிரி தெரியுதே. பக்கத்துல ஃப்ளவர் வாஷ் ஏதாவது இருந்தா எடுத்து தொலைல ஒரே அடியா போட்டுட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு இருக்கு. அண்ணி, அப்படி பார்த்தா ஏ ஃபார் அகல்யான்னு உங்க பேரை கூட சொல்லலாம்ல. இது புடி, நீங்க வாங்க அண்ணி, அவசரம். தாத்தா, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அங்கதான் வரேன், நான் போன் எடுக்கல. சரி சரி தாத்தா, நான் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன். உங்க வீட்டுல இருந்துதானா? ஆமா அத்தை. இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் தான் சொன்னேன்ல அத்தை. அது அப்பவே கால் அட்டெண்ட் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. லேட் ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருந்தேன் அத்தை. சரி சரி, நீ போ வேண்டாம். ஏன் அத்தை போக வேண்டாம்னு சொல்றீங்க? நான் சொல்ற வரைக்கும் நீ கோயிலுக்கு போக கூடாது. ஐயோ நீ, நீங்க முதல்ல வாங்க. அங்க ஆதிராவ காணோம். அந்த ஆதிரா கெஸ்ட் ஹவுஸ்லயும் இல்ல. என்னடி சொல்ற? அவ வீட்டை விட்டு போயிட்டாலே என்னமோ அண்ணி. வாங்க போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். அவ அப்படி போயிட்டானா அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அண்ணி, நீங்க வர மாதிரியே தெரியல. நான் போய் அத்தை கிட்டயாவது சொல்றேன். அத்தை, அத்தை. சரி சரி, ஏன் இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? உள்ள போ. சிம்பத்தி கிரியேட் பண்ணனா ரத்த காயம் இருக்கணும்ல. இந்த ஜாம பூசிக்கிட்டா ரத்த மாதிரியே தெரியும். டேய், இதுல இருந்து கூட தொட்டு சாப்பிடுவியா? இந்த டப்பால இருக்கிறது உனக்கு பத்தாது?
இந்த மாதிரி வெளியே கம்பியை பிடிச்சிட்டு நிக்கும் போது ஏதோ ஜெயில நிக்கிற மாதிரி இருக்கு சாரு. ஜெயில நிக்கிறது நீ இல்ல, நான் தான். பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி இங்க ஒரு கைதி மாதிரி இருக்க அகிலா. ஒரு தடவையாவது வெளியில போய் ஃப்ரீயா பேசலாம்னா அதுக்கெல்லாம் பாசிபிளே இல்ல போல. ஆமா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அகிலா? ஏற்கனவே அவ்ளோ பிரச்சனை இருக்கு. நான் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கு அவ்ளோ கால்ஸ் மெசேஜ் பண்ணிட்டே இருக்க? சாரி சாரு, உங்க அத்தை போனை வாங்கி பாப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பேட்டர்ன் பாஸ்வேர்ட்ல உன் பேரை தான் ஏன வச்சிருக்கா அகிலன். எங்க அத்தை ஏனா அகிலனான்னு கேட்டப்போ எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போயிடுச்சு அகிலா. நல்லா புரிஞ்சுக்கோ அகிலா, நாம மட்டும் மாட்டிக்கிட்டோம்னா மானம் போறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல நம்ம உயிரே போயிடும். நீ திருமாறன கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் உனக்கு என்ன முன்ன மாதிரி பிடிக்குமான்னு அப்பப்ப தோணும். இப்ப கூட உன் போன் லாக் பாஸ்வேர்டு என் பேரை தான் நீ வச்சிருக்க. அப்படின்னா இது ட்ரூ லவ் சாரு. ஜன்னல் கிட்ட நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? கேக்குறல, பதில் சொல்லு. அது சும்மா வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேடிக்கை பாக்குறதுக்கு இங்க என்ன இருக்கு? வெறும் பாய் தான் தொங்குது. அம்மா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. சுபத்ரா கூட்டிட்டு வந்தான்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாள் நீ பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேல முடியாதுன்னு உங்ககிட்ட நேத்தே சொல்லியாச்சு. உங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லு. உன்னை பொறுப்பா அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். உன்னை இதுக்கு மேல இங்க வச்சு எங்களால பாத்துக்க முடியாது. அவளையே பாக்குற? உங்க அப்பா எங்க இருக்காருன்னு அவளுக்கு தான் தெரியுமா? ஆமா தெரியும். எங்க இருக்காருன்னு சொல்லு சுபத்ரா. இருக்காரா இல்லையா? இருக்காரு. எங்க அப்பா ஜெயில இருக்காரு. ஜெயில இருக்காரா? என்ன இது சுபத்ரா? அவங்க அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்ன. இப்ப இவ என்னடானா எங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க சொல்லு. இப்பயாவது சொல்லுமா பெரிய மனுஷி. நீ பாட்டுக்கு கேக்குற கேள்விக்கெல்லாம் சில மாதிரி நின்னுட்டு இருந்தா எங்களுக்கு என்ன புரியும்? இல்ல அன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது செஞ்சியா? அகல்யா, நீ பேசாம இரு. சொல்லு சுபத்ரா, பதில் சொல்லு. வாயை திறந்து இப்பவாவது உண்மையை சொல்லு. ஆதிராவோட அப்பாவை உனக்கு தெரியுமா தெரியாதா?
உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரியே இவ்வளவு நாள் எதுக்கு நடந்துகிட்டு இருந்த? எங்க கிட்ட ஏன் உண்மைய மறைச்ச? ஆ? பாட்டி, நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். எங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நான் போலீஸ் ஆபீசருங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம ஊர் ஜெயில யார் இருக்காங்கன்னு எனக்கு ரிப்போர்ட் வரும். நீ ஏன் எங்க கிட்ட இருந்து இதெல்லாம் மறைச்ச திருமாரா? இல்லம்மா, அவங்க அப்பா நிரபராதின்னு எனக்கு தோணுது. எந்த தப்பும் செய்யாம ஜெயில இருக்காருன்னு நான் நம்புறேம்மா. அதனாலதான் இந்த உண்மை யார்கிட்டயும் நான் சொல்லல. சுபத்ராமா கிட்டயும் நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். உனக்கு நேரம் நல்லா இருக்குடா. அதனாலதான் உனக்கு எனக்கு மத்தியில இந்த கம்பி இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணல. கொலை பண்ணிட்டு தானடா உள்ளே வந்திருக்க. நீங்க அத நேர்ல பார்க்கல. வாய மூடுறா. நீ ஒரு நம்பிக்கை துரோகின்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கடா. உன்னால என் குடும்பம் கஷ்டப்பட்டது போதாதா? இன்னும் எவ்வளவு தாண்டா செய்வேன்? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. சூழ்நிலை என்ன இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நிறுத்துறா. உனக்கு என்னடா? அக்னி சாட்சியா உன் கைய பிடிச்சுக்கிட்டு நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே வருவன் சத்தியம் பண்ண மனைவியை கொண்டுட்டே. நீ வந்து இங்க நிம்மதியா உட்காந்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அவ உயிரோட இல்லங்கிறத பார்த்து என் நெஞ்ச சுக்குன்னு வர உடைஞ்சு போச்சுடா. தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றதை கேளுங்க. நான் உண்மையாவே எந்த தப்பும் பண்ணல. ஓ, அப்போ உன்னை சும்மா கொண்டு வந்து ஜெயில உட்கார வச்சு கவர்மெண்ட்ல சோறு போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சியாடா? உன் மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி எத்தனையோ வருஷமாச்சு. உன் பேரு, நீ பண்ண கிரிமினல் காரியம் எல்லாத்தையும் பேப்பர்ல வர வச்சு ஊரையே சிரிக்க வச்சிட்டியாடா. பார்த்து நல்லா 4 வார்த்தை கேட்டுட்டு போலாம் தானே. ஏற்கனவே கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா? நீங்க கூட இப்படி என்ன பேசினா நான் என்ன செய்வேன்? உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னால இப்போதைக்கு அதுதான் முடியும். செய்யக்கூடாததெல்லாம் எப்பவோ செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில உன்னை நம்பி வந்த வெண்ணிலாவையும் கொண்டுட்டி. ஐயோ, சத்தியமா நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பேசினா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? ஏய், உன்ன மாதிரி அயோக்கியம் உண்மையே சொல்ல மாட்டான். நீ பேசுற பொய்க்கு இந்த இருட்டு சிறையில கடந்து சாவுடா. ச்சே. அப்பா, என்னம்மா? மன்னிச்சிடுங்கப்பா. நடந்த விஷயத்தை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலன்னு நீங்க கோவப்படுவீங்கன்னு தெரியும். உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா ஜெயில இருக்காருன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்களோங்கிற பயத்துலதான். நிறுத்து. மதியழகன் ஜெயில இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன்னு சொல்லல, அப்படித்தானே? ஜெயில இருக்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? கடவுளே, இது என்ன சோதனை? ஆதிராவோட அப்பா யாருன்னு வீட்டுல யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவரை பத்தி பேச ஆரம்பிச்சதும் அவர் ஜெயில இருக்காருன்னு அப்பாவே சொல்றாரு. அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? எப்படி தெரியும்? என்ன அப்படி பாக்குற? நான் அவனை பார்த்துட்டு தான் வரேன்.
சுபத்ரா, அம்மா, நல்லவங்களுக்கு தான் எல்லா சோகமும் வரும். நீ கவலைப்படாத சுபத்ரா. அம்மான்னு நான் உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொன்னத என்னால தாங்கவே முடியலம்மா. அழாதம்மா. இவ்ளோ நல்லவளா இருந்தா எப்படி பொழைப்ப சொல்லு? ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க கிட்ட சொன்னா என்ன ஆகும், அவங்க கிட்ட சொன்னா வருத்தப்படுவாங்களோன்னு நினைச்சு நீ உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா நீ? நீ நல்லது செய்யறேங்கிறது எனக்கு தெரியுது. அதனாலதான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு கோவத்துல சொன்னாலும் என்னால ஒரு மணி நேரம் கூட உன்கிட்ட பேசாம இருக்க முடியல. உன் வாழ்க்கையில நீ தோத்து போயிட்டதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரையும் விட நீதான் அன்புலயும் நல்லது செய்யறதுலயும் ஒசந்து நிக்கிற. என்ன சீதா, இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு இவ்வளவு அவசரமா செஞ்சுட்டு இருக்க? நாளையோட நான் வேலைக்கு வரமாட்டேமா. ஏன், என்ன விஷயம்? எங்க மாமியாருக்கு 16வது நாள் காரியம் இருக்கு மேடம். நானே உங்களை பார்த்து ஒரு 5000 கேட்கலான்னு இருந்தேன். இப்ப கொடுத்துட்டு சம்பளத்துல கழிச்சுக்குங்க. நீ வேற என்னையும் யாராவது கடத்திட்டு போய் என் கிட்னியை திருடி வித்தாதான் காசே வரும். என் கையிலயும் சரி பீரோலயும் சரி 5 பைசா கிடையாது. இந்த வீட்டை பத்தி உனக்கு தெரியாதா சீதா? மா, ஒரு 5000 தான் கேட்டேன். எனக்கு ஏதாவது தேவைனாலே என் புருஷன்ல இருந்து மாமியார் கால் வரைக்கும் விழுந்து கெஞ்சி வாங்க வேண்டியதா இருக்கு. இதுல உனக்கு 5000 ரூபாய் நான் எங்க இருந்து குடுக்கறது? நிலைமை புரியாம பேசுறியே சீதா. போ, நான் வரேன். சீதாக்கா, உங்க மாமியாருக்கு 16வது நாள் காரியம் பண்ணன்னு சொன்னீங்கல்ல? ஆமா பாப்பா, நாளைக்கு அவங்களுக்கு 16வது நாள். அவங்க இறந்து நான் ஒரு வாரத்திலேயே வேலைக்கு வந்துட்டேன். அப்பதான் இங்க அட்வான்ஸ் வாங்க முடியும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அதுவும் இல்லங்கறாங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியலமா. எதுக்கும் பெரியம்மா கிட்ட கேட்டு பாக்கலான்னு இருக்கேன். திருமரா, உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. பாட்டி, அவளுக்கு நான் தான் பாட்டி மேக்கப் போட்டு விட்டேன். நல்லா இருக்குல்ல? உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. மனைவியை நேசிக்கிறவங்க மேக்கப்பும் போடுவாங்க போல. என்ன சாரு, இதுதான் புருஷனை முந்தானியில முடிச்சு வைக்கிறதா? ஏமா, போலீஸ்காரனே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியே. சாரதா, நீ செய்ய வேண்டிய பூஜை, சடங்கு, சம்பிரதாயம் இதெல்லாம் நீயே முன்னாடி இருந்து பண்ணு. சரிங்க. எங்க சுபத்ராவை காணோம்?
அதோ வந்துட்டாங்களே. லட்சணமா இருக்கல்ல. மா மங்களகரமா இருக்கீங்கம்மா. சுபத்ரா தான் வந்துட்டாலம்மா, பூஜை ஆரம்பி. சரிங்க. சாரு வந்து உட்காரு. சாரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அந்த தட்டை எடு. நல்லா இருமா. நல்லா இருமா. தீர்காயசா இருமா. உட்காருமா. அகல்யா நீ வாமா. சாருமா, மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தட்டு. நல்லா இரு. அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லாத சுபத்ரா. வேணும்னா அந்த புள்ள கிட்ட போய் சொல்லு. யாரும் இல்லாத வயசு பொண்ணு போனா போகுதுன்னு வீட்டுல தங்கிக்க இடம் கொடுத்தா தினம் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சரியில்லை சுபத்ரா. என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்ல அவங்க அம்மாவுக்கு காரியம் பண்ண நான் அனுமதிக்க மாட்டேன்னு அவகிட்ட சொல்லு. சொல்லிட்டேம்மா. என்ன தைரியம் அந்த பொண்ணுக்கு? எல்லாரும் முன்னாடியும் நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு என்கிட்டே சவால் விடுறா. அவ என்ன என் பேத்தியா? இந்த வீட்ல உரிமையா இருக்க? உங்க பேத்தி தாமா, உங்க ரத்தம் தாமா. அதான் உங்கள மாதிரியே அவ்வளவு பிடிவாதமா இருக்கா. நல்ல விஷயம் நடக்கிற வீட்ல இப்படி காரியம் பண்றேன்னு சம்பந்தம் இல்லாம சொல்றா. இதெல்லாம் நல்லதுக்கா? ஊர்ல இருக்கிறவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஆதிரா யாரு? அந்த புள்ளைக்கு நமக்கு என்ன சம்மதம்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? கண்டிப்பா கேப்பாங்க அத்தை. ஆனா சுபத்ரா, நீ எவ்வளவு நல்லவ, எவ்வளவு பொறுமைசாலி. இப்படி திமிர் பிடிச்ச புள்ளையோட அம்மா கூட நீ எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடிஞ்சதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அந்த பொண்ணுக்கு பயங்கர பிடிவாதம் அத்தை. அவ என்ன நினைச்சாலும் அத நடத்தியே தீருவன்னு தைரியமா சவால் விடுறா. அந்த புள்ள கிட்ட நீ சொல்லி வை சுபத்ரா. இங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கணும். சொல்றேம்மா. அம்மா, அவ அப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனாலதான் அவ இந்த ஆட்டம் ஆடுறாமா. சரண்யா,
சுபத்ரா என்ன சப்போர்ட் பண்ண அந்த பொண்ணுக்கு? ஆ, ஆ, அதான் அத்தை, கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு கார்டியனா இருப்பேன்னு கையெழுத்துல போட்டிருக்காங்களே. அந்த ஆதிரா 6 மாசத்துக்கு என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற திமிர்ல ஆடுறா. அப்படியெல்லாம் யாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆடிட முடியாது. அவ ஆட்டமெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. அவ என்ன நம்ம சொந்தமா பந்தமா? எக்காரணத்தை கொண்டும் அவ இந்த வீட்ல 16ஆம் நாள் காரியம் பண்ணக்கூடாதுன்னு நீயும் அவகிட்ட சொல்லட்டுமா? நம்ம குழந்தை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. அது பிறந்து நம்மள எப்படிலாம் ஆட்டி வைக்க போதோ அத பத்தி தானே யோசிக்கிற. எனக்கு குழந்தை பத்தி கொடுக்க போற என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஏய் நோ நோ நோ, இப்ப பிரிக்காத. எப்ப நீ தனியா இருக்கன்னு ஃபீல் பண்றியோ அப்ப பிரிச்சு பாரு. ஏன்னா இது அவ்வளோ உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஒரு நிமிஷம். ஹலோ, யா திருமணம் தான் பேசுறேன். கீழே தவிர என் கூட யாரு இருந்தாலும் நான் தனியா தான் ஃபீல் பண்ணுவேன். ஒண்ணு இல்லப்பா, கையில தேல் கொடு. தேலா என்னடா சொல்ற? எங்கடா அது? தூக்கி வெளியே போட்டேன்பா. அது எப்படி உன்னை மட்டும் தேல் கொட்டுச்சு? தேல் என் கால் கிட்ட வந்துச்சு. என்ன கொட்டிருமோன்னு பயந்துட்டு அவர் அதை புடிச்சு வெளியில போட்டாரு. அப்ப அவர் கையில கொட்டிருச்சு. ஐயோ, என்ன கொட்டினா பரவாயில்ல சாருமதி. பிரெக்னெண்டா இருக்கிற உன்னதான் கொட்டிருக்க கூடாது. நல்லவேளை நான் அதை பார்த்துட்டேன். எனக்கு அது போதும். மாறா, உன் பொண்டாட்டினா உனக்கு அவ்வளவு லவ்வா? சாருமதியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற, சாருமதி வேற இல்லப்பா. நான் தானே அவளை பத்திரமா பாத்துக்கணும் இல்லையாப்பா? பொண்டாட்டி மேல இப்படி கொல்ல பிரிய வச்சிருக்க புருஷனை நான் பார்த்ததே இல்ல. சரி சரி, நீ வாடா, போய் ஹாஸ்பிடல்ல ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். வாடா. மா, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நானே பாத்துக்கிறேன். ஐயோ, அப்படி எல்லாம் ஈஸியா விட முடியாது. சொன்னா கேளு, வா. ஆமா, சொன்னா கேளு, வா வா, வாடா. போ. ரெண்டு பேருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே இருக்கணும்னு தான் தினமும் என்னோட வேண்டுதலே. போதும்பா போதும். இதே மாதிரி அப்பப்ப அம்மா கிட்ட ஐஸ் வச்சு உன் காரியத்தை சாதிச்சிருவ போல இருக்கே. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க?
எங்க அம்மா தான் எனக்கு உயிர்னு உங்களுக்கு தெரியாதா? அதானே. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். ஓகேவா? அப்பா வந்துட்டாரு, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? எப்பவும் 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எடுத்து அண்ணா அண்ணி உங்க 2 பேருக்கு திருமண நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நன்றிப்பா. தேங்க்யூ தமிழ். 5 வருஷமாச்சு, இன்னும் நீ இப்படி வெக்கப்படுற? ஒரு குழந்தை பிறந்திருந்தா இந்நேரம் இந்த வெக்கம் எல்லாம் காணாம போயிருந்திருக்கும். அகல்யா, எப்போ என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? அம்மா, என் அம்மாக்கு வாய் அடங்காது. இப்படி ஏதாவது பேசி பாட்டி கிட்ட திட்டு வாங்குறது சகஜமா போச்சு. அதான் நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. திருமரா, அப்படிலாம் உண்மையை பட்டுன்னு சொல்லிடக்கூடாது, சரியா? என் மருமகன் எப்பவும் பொய் சொல்ல மாட்டான். அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி. அவன் ஒரு போலீஸ்காரனா தான் ஆகணும். அவன் என்ன ஆசைப்படுறானோ, என்ன ஆகணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி ஆயிடுவான். ஏய், இங்க பாரு சுபத்ரா, நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு என் பின்னாடி உட்கார்ந்துட்டு வான்னு சொல்றவ நாளைக்கு என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்றதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவள நம்பாத. புது வண்டியை காட்ட ஆசையா வந்திருக்கா. ஓட்டி பழக்கி விடட்டும், விடு. பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அவ என்ன குழந்தையா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து விடுன்னு சொல்றதுக்கு? இந்த வண்டி ஓட்டுற ஒண்ணு போதும் இந்த குடும்பத்தை 2 ஆக்குறதுக்கு. நீ டிவி சீரியல்லாம் பாக்குறது இல்லையா? எதுக்கா கல்யாணி வெண்ணிலாவை பத்தி தப்பா பேசுற? அவ நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவளை பத்தி உனக்கு தெரியாது சுபத்ரா. அவ என் புருஷனோட தங்கச்சிதான். அதுக்காக அவ பண்ற தப்புக்கெல்லாம் உடந்தையா இருக்க முடியாது. நீ நல்லவ அப்படிங்கறதுக்காக தான் நான் உனக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிற. போக போக நீயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவ. இப்படியே ஏமாந்துகிட்டே இருந்தீனா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நிக்கிறப்போ யாருமே உன் பக்கத்துல வந்து நிக்க மாட்டாங்க. வெண்ணிலா, உன் பொண்ணு நினைக்கிற மாதிரி நான் உன் குடும்ப வாழ்க்கையை கெடுக்கல. நீதான் என் வாழ்க்கையை கெடுத்த. என் புருஷனை திருடிட்டு போன. இந்த உண்மைய ஆதிரா கிட்ட சொன்னா ஒருவேளை அவளுக்கு என்ன பத்தின அபிப்பிராயம் மாறலாம். ஆனா பெத்த தாய பத்தி, அதுவும் அவ செத்து போனதுக்கு அப்புறம் அவ பொண்ணு கிட்ட எப்படி தப்பா பேசுறது? உன் பேர அவகிட்ட நான் கெடுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு வெண்ணிலா. உனக்கு 16வது நாள் காரியம் கூட பண்ண முடியாம பாவையா இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்க. நீ இருக்கும்போது நான் உன்கிட்ட ஒரு சந்தேக கைதியா தான் இருந்தேன். இப்போ நீ போனதுக்கு அப்புறமும் இங்க ஒரு கைதியா தான் இருக்க. எனக்கு இதெல்லாம் பழக்கமாய் போச்சு. ஆனா நம்ம பொண்ணு ஆதிரா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ உன்னையும் என்னையும் பிரிஞ்சு இருந்ததே இல்ல.
அவ இதையெல்லாம் எப்படி ஏத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு வேதனையில தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு நீ பரிவா கேக்குற? அந்த பரிவுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு ஆளா நான் இருக்கேன். அப்பா வந்துட்டு போனாங்கன்னு தெரிஞ்சதும் நீங்க எப்படி இருக்கீங்களோன்னு பதட்டத்தோட உங்களை பார்க்கணும்னு ஓடி வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அவர் பேசின வார்த்தைக்கு அவர் முன்னாடியே நான் செத்து போயிருக்கணும். ஐயோ, என்ன சொன்னாரு? ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? அவர் நான் பேசுறத கேட்கல, நான் சொல்றத கேட்கறதுக்காகவும் அவர் இங்க வரல. அவர் அவ்வளவு தூரம் மனசு நொந்து போயிருக்காரு. அந்த வேதனையில தான் பேசிருப்பாரு. நீங்க மனசு வருத்தப்படாதீங்க. போன ஜென்மத்துல பாவம் பண்ணா இந்த ஜென்மத்துல அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல சுபத்ரா. பாவம் செஞ்சா உடனே தண்டனை கிடைச்சிருது. அவர் பேசட்டும், அவர் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. அத நான் கேட்க வேண்டிய அளவுக்கு நான் பாவம் பண்ணிருக்கேன். அப்பா மட்டும் இல்ல, அம்மாவும் இத நினைச்சு இன்னும் வேதனையாதான் இருக்காங்க. அப்பா மாதிரி அம்மா வெளியில காமிச்சுக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அம்மாவை விட அப்பாவுக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தி இல்ல, அதான் மறைக்க முடியாம வெளியே காமிச்சிட்டு போயிட்டாரு. அப்பா மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன எதிரியா தான் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் சுபத்ரா. நீங்க அப்படி நடந்துகிட்டீங்க. செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப நியாயப்படுத்த தேவையில்லை சுபத்ரா. அதான் சாட்சியா நீயே இருக்கியே.